ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. காலை வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம், காலை வணக்கம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மக்களே. அப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லைங்க மக்களே. உடம்பு சரியில்லைன்னா இந்த விரலெல்லாம் வலிக்குது. ஆனால் சுகர் ப்ரெஷர் ஒன்றும் இல்லை, இந்த விரல் ஃபுல்லாக வலிக்குதுங்க. அப்போ இந்த பக்கத்தில் அம்மா வீட்டு பக்கத்துலேயே கேரளாவில் அம்மா வீட்டு பக்கத்தில் ஒரு ஆயுர்வேத ஆஸ்பத்திரி இருக்குது. நான் அங்கே போயிட்டு வந்தேன், இப்போ காலையில் போயிட்டு வந்தேன். அப்போ டாக்டருமே எல்லாம் விசாரித்தாங்க என்னைய. நீங்கள் எந்த ஊருக்காரங்களாம் விசாரிச்சுட்டு அப்புறம் என்ன வேலை செய்கிறீங்க நல்லா கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்தமாரி ஒரு அம்மா வயசான அம்மா பார்த்துட்டுருக்குறேன்னு நான் சொன்னேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சரி அப்போ இந்தமாரி இவங்களெல்லாம் பார்க்குறதுனால நமக்கு கொஞ்சம் இது இருக்குங்க. பொதுவில் கேரளா வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா டாக்டர் இருந்தாலும் டாக்டர் அம்மா வந்தாலும் எந்த பற்றி போய் என்ன ஆச்சுன்னெல்லாம் கேட்பாங்க. ஏன்னா வயசானவங்களெலாம் பார்க்குறனால ஏதோ அவங்களுக்குள்ள ஏதாவது பற்றிருச்சா என்னமோ அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டு தான், அப்படிலாம் கேட்பாங்க. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு அம்மாவை பார்த்துட்டுருக்கேன்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு நல்லா பார்த்தாங்க. இந்த மாதிரி இந்த ஆஸ்பத்திரி போயிட்டு சீட்டு இந்த ஆஸ்பத்திரி ஆயுர்வேத ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தனுங்களா. அப்போ என்ன மிஸ்டேக்குன்னு கேட்டாங்க. எனக்கு இந்த கையெல்லாம் வலிக்குதுங்க, இந்த கை வலிக்குது, காலெல்லாம் வந்து பயங்கர வலியாக இருக்குதுன்னு நான் சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ அந்த டாக்டரும் என்ன பண்ணாங்க, இந்த மாத்திரை வந்து ஆயுர்வேத ஆஸ்பத்திரியில் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று உடம்பு வேதனைக்கு சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாத்திரை இந்த பொடி வந்து தேனில் கலக்கி இந்த பொடி வந்து குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. 2 நேரத்துக்கு குடிக்க சொல்லியிருக்கிறாங்க அந்த பொடி. இந்த எண்ணெய் வந்து நான் சொன்னேன் தலையெல்லாம் சொரியுது, கண்ணெல்லாம் எரியுதுன்னு சொன்னேன். இந்த எண்ணெய் தலையிலேருந்து மேலில் தேய்ச்சி, இந்த எண்ணெயை மேலில் தேய்ச்சி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு குளிக்க சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2 நேரமும் ஒவ்வொரு ஸ்பூன் போட்டு குடிக்க சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், ஆயுர்வேத ஆஸ்பத்திரியில் இது வந்து வேதனை எங்கெங்கே இருக்குதோ அதில் வந்து நம்ம தடவிக்கணும். தைலம் ஒரு தைலம் இப்படி கொடுத்துருக்குறாங்க, போட்டு தடவிக்கோங்க. டீ காப்பிலாம் வந்து கொஞ்சம் தான் குடிக்கணும், அதிகம் குடிக்கக்கூடாது. சிக்கன் அதெல்லாம் வந்துட்டு சிக்கன் சாறு சாப்பிட்றதாம்மா, சிக்கன் கசனம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி டாக்டர்மா சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதெல்லாம் ஃப்ரீ தான். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுனதெல்லாம் ஃப்ரீ தான். இந்த ஊரில் 5 ரூபா கேட்டாங்க, 5 ரூபா கொடுத்தேன். வெறும் 5 ரூபா. ஆயுர்வேத ஆஸ்பத்திரியில் 5 ரூபா கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 5 ரூபா கொடுத்து இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்போ இதை குடித்தா பத்தி இருக்கணுமான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் பத்தியெல்லாம் பெருசானு இருக்க வேண்டாம், ஆனால் இது நல்லா கேட்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த எண்ணெய் வந்து தலையிலேருந்து தேய்க்கணும், தலையிலேருந்து கால் உள்ளாங்கால் வரை தேய்ச்சிட்டு 1/4 மணி நேரம் வச்சு குளிக்கணும். பரவாயில்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏதோ பார்க்குறாங்க. நான் இது மாதிரி நிறையா இந்த ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிருக்கேன். போய் நிறைய ஆஸ்பத்திரிலாம் போய் நல்லா பார்த்துருக்காங்க. எனக்கு வந்து சுகர் இல்லை, ப்ரெஷர் இல்லை. ஆனால் இப்போ வந்து இந்த கையெல்லாம் வலிக்குது, காலெல்லாம் வலிக்குது. அப்புறம் அம்மா வேறு பார்க்கணும், ஆள் இல்லாத வீடு ஆச்சுன்ட்டு அப்புறம் ஒரு முடிவெடுத்து நான் காலையில் போயிட்டு வந்தேங்க ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அப்புறம் முட்டு வலிக்கெல்லாம் முட்டு வலிக்கு இருக்குது. நான் கேட்டேன், முட்டு வலிக்கு எல்லாமே பொடி தான். என்ன கொஞ்சம் சிக்கன் வந்து கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணணும், வேறு ஒன்றும் இல்லை. பிரச்சனை பெரிய பிரச்சனைன்னு ஒன்றும் இல்லை, அது பிரச்சனை இல்லைங்களா. அப்போ கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சி வச்சு குளிக்கணும், அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை, பெரிய விசேஷம்னு இல்லை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது சொல்ல தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்தேன். நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இந்த அம்மா என்னடா மாறிடுச்சுன்னு நினச்சிக்காதீங்க. இந்த ஊரில் இது ஃபேஷன், சுடிதார் வந்து ஃபேஷன். நம்ம தமிழ்நாடு வந்து போட மாட்டேன், இங்கெல்லாம் போடுவேன். நான் ஆஃபீஸ்க்கெலாம் போட்டு போவேன். நிறைய சுடிதார் போட்டிருக்கேன், உங்கள்கிட்ட காட்டுறதில்ல, வேண்டான்ட்டு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், சரி, எல்லோரும் அடுத்த வீடியோ சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு, சரிங்களா? ஓகே மக்களே, பாய்.